நான் சினிமாவில் நடிச்சே ஆகணும், அந்த ஒரு குறிக்கோள் மட்டும்தானாலேயே பணம் எடுத்து மைக்கு பிடிக்கிறேன் தரத்தானே ஆகிப்போச்சு. மிமிக்ரி பண்ணலான்னு போகிறேன், எனக்கு அதுக்கு முன்னே வாய்ஸ் மாறி போச்சு. மேலே அந்த கூட்டத்தை பார்த்த உடனே சொல்லலாம் லவட்டா தரத்தல்லோட சிலையத்துக்கு செல்லத்தை யாரா சொல்லலாம் நீ 10 கோட்டா பணத்தை எடுத்துருப்படா, சம்பாரிச்சு கொண்டா 100 பவுன் எடுத்துப்பா வாங்கிக்கோ, என் செல்லத்தை தூக்கிருப்படா, டே அவன் தனலட்சுமிடா லவ்டா. அப்புறமேட்டுக்கு டக்குன்னு பார்த்தா ஒரு டைரக்டர் இருந்துட்டு, நீ இதுக்கு மேலே ஜூனியர் ஆர்டிஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு செல்லில் வந்து அப்பா அம்மா கிட்ட பேசுகிறத விட, இல்லை வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப், எனக்கு வந்து அதே வந்து ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் நேர்மையாக எல்லாத்துக்கும் ஒன்றா வேணும், எல்லாத்துக்கும் சேர் போட்டு கொடுக்கணுன்னா கேப்டன் மட்டும்தான். இவங்க படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு 10,000 கொடு, அப்போ தான் சொல்லிவிடுவேன். செல்வம் அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். வணக்கம். சூப்பர். வணக்கம். ஆக்சுவலி நான் உங்களோட ஸ்டோரியை கேட்கும்போது சினிமா கரியர்ல வந்து ரொம்ப நல்ல இடத்துக்கு போயிட்டு இருந்தீங்க, அப்புறம் திடீர்னு ஒரு பிரேக் விழுந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். எப்படி சினிமாக்குள்ள வந்தீங்க? நான் சினிமாக்குள்ளே வந்து வரதுக்கு காரணம், சின்ன வயசுலேயே வந்து ஊர் மேடையெல்லாம் வந்து டான்ஸ் பண்ணுவேன், சாமி பாட்டு அப்படின்னு. ஸ்கூலில் வந்து 48 திறர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாடகங்கள், பெரிய பெரிய இது ஏதாவது ஊரில் ஃபங்க்ஷன் வச்சுட்டோம்னா முதல் ஆளாக போயிட்டு டான்ஸ் பண்ணுவேன். மிமிக்ரிலாம் அப்பயே கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அப்போ வந்து நல்லா பண்ணுவேன். நிறையா ஒர்க்ஸ்லாம் நிறையா வந்து நம்ம சினிமாவில் போகணும், நம்ம சினிமாவில் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து 8வது முடிச்சுட்டு வெளியே வரக்குள்ள 8வது தான் முடிச்சிருக்கேன். 8வது முடிச்சிட்டோன்னே நம்ம வந்து படிப்பு ஏறல, நம்ம வந்து நடிக்கிறது, நல்லா ஓவியம் இது மாதிரிலாம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஸ்கூல்லாம் வந்து எனக்கு என் புக்கை நோட்டை திருப்பி பார்த்தா ஃபுல்லாக ஓவியமாக தான் இருக்கும். உங்களை பார்த்தா அப்படியே வரைவேன். அப்போ அது மாதிரி இருக்கக்குள்ளே ஒருத்தர் என்ன சொன்னார், நீ சினிமாவுக்கு போனால் நல்லா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு சின்ன தூண்டுதலாக இது பண்ணார். நம்ம வந்து அதை விட்டுட்டு ஸ்கூலை விட்டுட்டு வந்தோடனே எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து படிப்பு அறிவு கம்மி. அதனால் உடனே என்ன பண்ணிட்டாங்க, சரி நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்காக கோயம்புத்தூர் போயிருந்தேன். அங்கே போனக்குள்ளே அங்கே வந்து ஒர்க்கிங் கொஞ்சம் ஸ்பீடாக கற்றுக்கணும், நம்ம எதுலேயே ஒன்று நல்லா பெரிய ஆள் ஆகணும்னு ஒரு ஆசை எனக்கு. எந்த ஒர்க்கு பார்த்தாலும் நான் கிளியராக செய்யணும்னு ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒர்க்கிங். இப்போ வந்து காலைல 10 மணி இல்லை 9 மணி டு சாயந்தரம் 5-6 மணி வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து 7-8 மணி வரலும் ஒர்க் பண்ணுவேன். எதிர்பார்க்காம வேலை பார்த்து. ஆமாம், நான் வேலை கற்றுக்குவேன். நம்ம வந்து வேலை கூலி தராங்க, வேலை செய்யணும் நோக்கமே இருக்காது, எப்பயுமே அந்த நோக்கம் இருக்காது. என்னோட வேலையில் வந்து அன்னன்னைக்கு புதுசு புதுசாக, ஏன்னா யாரும் இல்லாதப்போ தான் ஒரு விஷயத்த நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். தனிமையில் இருந்தால் தான் ஞாபகங்கள் அதிகமாக வரும். ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்போம், ஏதாவது நினைக்க தோணும், அடுத்த படிக்கு வந்து பேச கொடுக்காம ஓட முடியும். அது மாதிரி நம்ம ஒரு வருஷத்துக்குள்ளேயே எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு கொஞ்சாலும் கற்றுக்கிட்டோன்னா எனக்கு முன்னே வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே போனவங்களே அந்த ஸ்பீடுக்கு அந்த இடத்துக்கு வராதனால சில சதிகள்லாம் நடத்துவாங்க. அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு காம்படிஷன் இருக்கும். அந்த காம்படிஷனில் வந்து நம்ம ஹெவியாக போடக்குள்ள நம்மளை வெளியே தள்ளுறதுக்கு தான் பார்ப்பாங்க. வெளியே தள்ளக்குள்ளே படிக்கு மேலே படி வச்சு வெளியே தள்ளிடுவாங்க. ஏதோ ஒரு நம்ம வந்து நல்லா ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாவே, நம்ம நல்லா ஸ்பீடாக இருக்கணும்னா நம்மளுக்குள்ளே அறியாமையே ஒரு சின்ன கோவம் இருக்கும், நம்மளுக்குள்ளே ஒரு தனவட்டு திமிரு எல்லாமே இருக்கும். எவன் ஒர்க்கு நல்லா பண்ணுறோன்னா அவனுக்குள்ளே ஒரு திமிரும் வந்து தனவட்டும் ஒரு பக்கம் ஒரு மூலையில் ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த ஏறிக்கிட்டே இருக்கக்குள்ளே என்ன பண்ணுன்னா, நம்மளை அறியாமே நம்மளை சொல்லிட்டாரே, இவன் எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னுக்குள்ளே நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு மனசுக்குள்ளே உள் மனசுக்குள்ளே போய் தன்னை மீறி வந்து என்ன பண்ணோம், நம்ம வெளியில் போனால் இன்னும் நல்லா ஜெயிக்கலாம், நம்ம வேலை கற்றுக்கிட்டேன், இதுக்கு மேலே இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல சம்பளம் தர மாட்டாங்க, அந்த சம்பளத்தை ஏற்படுறது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். வெளியில் வந்து ஒர்க் பண்ணக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, சரி இவன் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வரக்குள்ள இன்னொன்று வரக்குள்ள சென்னை வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. சென்னை வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்றீங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நீங்க சொன்ன மாதிரி அப்போல இருந்தே உங்களுக்குள்ள அந்த திறமை அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஆமா, நான் மேடையில வந்து ஆடணும், ஓவியம் வரையறதா இருக்கட்டும், அப்போ வந்து பண்ண வரக்குள்ள இங்கிருந்து எப்படி வந்ததுன்னா, ஒரு கம்பெனியில வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, நான் இது மாதிரி 1 வருஷ காலம் தான் அங்க வேலை பார்த்தேன், நாங்கள் வந்து மேற்கொண்டு எப்படி இங்கே அப்படின்னு நீங்கள் வந்து இங்கே வந்து ஹெல்ப்பராக செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் மாதம் சம்பளம் வந்து 800 ரூபா கொடுத்தாங்க நம்மளுக்கு. 800 ரூபா 2002 இருந்தோன்னா
3 மாதம் ஒர்க் பண்ணு நான் உனக்கு சம்பளம் சேர்த்து தரேனாங்க. நம்ம ஒர்க்கை இதை பார்த்துட்டோன்னே அடுத்த மாதமே 1300 ஆக்குனாங்க. அதுக்கு அடுத்த மாதம் 1500 ஆக்குனாங்க. அப்புறம் 1700 ஆக்குனாங்க. இது ஒரே வருஷத்துக்குள்ள 3500 வந்துருச்சு என்னோட ஒரே சம்பளம். வருஷத்துக்குள்ள. ஒரே வருஷத்துக்குள்ள என்னோட ஒர்க்கிங் நான் இங்கேருந்து தண்ணி மினரல் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அது மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்குள்ள இங்கே இன்ஜினியரிங் சைட் இன்ஜினியரிங்னு போவாங்க இல்லைங்களா, சர்வீஸ் இன்ஜினியர்னு, அதுக்கு என்ன தனியாகவே அமுச்சு விடுவாங்க. 3 மாதத்துக்கு அப்புறமே போவாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு அமௌண்ட் தருவாங்க சம்பளமாக, அங்கே போய் நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தா அவங்க ஒரு அமௌண்ட் தருவாங்க. அது மாதிரி வரக்குள்ள என்ன போச்சு, இதுலேயும் ஒரு சின்ன சதிகள் நடந்தது நம்மள. எல்லா இடத்துலயுமே வாழ்க்கையில ஆமாம், சதிகள் 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 நடக்கக்குள்ள சில பேர் நம்மளை சதி பண்ணி வெளியே தள்ள பார்க்குறாங்க. தள்ள பார்க்கக்குள்ள அப்போ இன்னொரு தொழில் புதுசாக வெளியில் நம்ம விடக்கூடாது அப்படின்னு வெளியில் வரக்குள்ள அந்த கம்பெனியை சுற்றி ஒரு நட்பு கிரியேட் ஆச்சு. அந்த நட்பு கிரியேட் ஆகக்குள்ள அவங்க என்ன பண்ணாங்க, டெய்லி சினிமாவுக்கு போயிட்டு வரம்பா, நீ வேணா ஃப்ரீயாக இருந்தா வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ போகக்குள்ள தான் முதல்ல நாடகங்களுக்கு போகிறேன். மேடை செல்லமிடி நாடகங்கள்ல. மேலை நாடுங்கள சன் டிவி நாடகத்துக்கு உள்ள போகிறேன். சன் டிவி நாடகத்துக்கு வடபழனிக்கு பக்கத்தில் சாலிகிராமத்துக்குள்ள ஒரு நாடகம் போகுது. அப்போ போகக்குள்ள ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக கூட்டிகிட்டு போய் விட்றாங்க. முதல்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போகக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, வாரத்தில் 2 நாள் நம்மளுக்கு ஷூட்டிங் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக. அப்போ வரக்குள்ள என்ன ஆயிடுச்சு, அதுக்கு மேல் கொண்டு அடுத்த படிக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சன் டிவியிலேருந்து இப்போ படம் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறோம். அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணுறதுக்காக இது 9 ரூபா நோட்டு. 9 ரூபா நோட்டில் என்னென்னா பலாப்பழம் விற்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறேன். எங்கள் காஞ்சிபுரத்தில் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா 120 ரூபா தான் ஒரு நாளைக்கு சம்பளமே. ட்ரெயினுக்கு நான் சினிமாவில் நடித்தே ஆகணும், அந்த ஒரு குறிக்கோள் மட்டும்தான் ஒழிய பணம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி போய் பண்ணக்குள்ளே படம் பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள சின்னதாக அதேமாரி ஜூனியர் ஆர்டிஸ்டாகவே ஒர்க் பண்ணக்குள்ள ஒரு டைரக்டருக்குள்ள அறிமுகம் எடுத்தது. ஒரு டைரக்டராக அவங்க என்னென்னா பெரிய படம் பண்ணுற டைரக்டருங்களாம் இல்லை, சின்ன படங்கள்லாம் பண்ணிவிட்டு வேலூர், ஆம்பூர், அப்புறமேட்டு இது உன்னதி விழின்னு ஒரு படம் பண்ணினேன். ஆந்திரா, கேரளா, இந்த பக்கம் ஊட்டி, கொடைக்கானல், இது மாதிரி வாரத்தில் 2-3 நாள் கிளம்பிடுவேன். ஷூட்டிங்கு போவேன். அங்கே போனோடனே அங்கே போய் அசிஸ்டண்ட்டுங்களை நல்லா க்ளோஸாக பேசி, ஏன்னா வெளியில் போனால் தான் மட்டும்தான் அசிஸ்டண்ட்டுங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அவங்க திணறுவாங்க ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு, பிடிக்கிறதுக்கு. இப்போ 5 பேர் வைக்கிற இடத்துல 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த 2 பேர் இருக்கக்குள்ளே என்ன பண்ணுவோம், நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்குள்ளே பக்கத்துலேயே சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் நானும் செய்கிறேண்ணா, இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இவங்கக்குள்ளே ஒர்க் பண்ணேன். அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியே இருப்பேன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைடில் ஒர்க் பண்ணுவேன். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைடில் ஒர்க் பண்ணால் டைரக்டரும் பக்கத்துலேயே லிங்க் ஆகிற மாதிரியே இருக்கும். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ள இந்த பையன் யார், அப்பயும் என்ன பண்ணுவோன்னா, நான் டான்ஸ் ஆடுவேன், பாட்டை போட்டு விட்டு சும்மா இதுக்குள்ளலாம் ஆட்டம். இது மாதிரி பண்ணக்குள்ள நீ நல்லா படம் பண்ணுவ, நீ சன் டிவிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைடில் இருந்து அப்படியே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட சொன்னார். ப்ரொடக்ஷன் மேனேஜர் சன் டிவிக்கு எனக்கு ரெஃபர் பண்ணுறாரு. மிமிக்ரி லொலுசப்பா போச்சிங்களேன், அதில் 2-3 செலெக்ஷன் போயிட்டேன். லாஸ்ட்டாக செலெக்ஷனில் தான் நம்ம மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கேயும் காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா 2000 பேர் 3000 பேர் உக்காந்துக்கிறாங்க. மைக்கை பிடிச்சி ஃபஸ்ட்டு பண்ண போக்குள்ளலாம் தடன்னு கையை ஆடிடுச்சு. சின்ன பையன் எடுத்து மைக்கை பிடிக்கிறேன், தடன்னு ஆகிப்போச்சு. மிமிக்ரி பண்ணலான்னு போகிறேன், எனக்கு அதுக்கு முன்னே வாய்ஸ் மாறி போச்சு. மேலே அந்த கூட்டத்தை பார்த்த உடனே சரி இதுதான் முடிஞ்சு போச்சா, விஜய் டிவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்குள்ள விஜய் டிவிலையும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் செல்லமுடின்னு எனக்குன்னு நாடக சீரியல் போச்சு தெரியுங்களா, அந்த பாண்டியன் அந்த குரூப்பில் போயிட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டாகவே திரும்பவும் பயணம் வந்துக்கிட்டே இருக்குது. பயணம் வரக்குள்ள படமும் ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணுறேன், எல்லாமே பண்ணிக்கிட்டே வரேன். மாற்றி ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஆமாம். பண்ணிருக்கீங்க. அப்புறமேட்டுக்கு டக்குன்னு பார்த்தா ஒரு டைரக்டர் இருந்துட்டு, நீ இதுக்கு மேலே ஜூனியர் ஆர்டிஸ்ட் பண்ணக்கூடாது, நீ பண்ண படமாக நெட்டாக பண்ணு, இல்லைனா பண்ணாத கேரக்டர் ரோல் பண்ண கேரக்டர் ரோலை. அப்பயும் சின்னதாக சலீமில் மட்டை பின்னுற மாதிரி வெட்டியன் கேரக்டர் பண்ணினேன். அவங்க கம்பெனிலேயே மனோபால சார் ஒரு படம் பண்ணார். ஆமாம். சலீம் படத்தோட டைரக்டர் இன்னொரு படம் பண்ணார், சதுரங்க வேட்டை 2ன்னு. அதில் ஃபுல் ரோலாக பண்ணியிருக்கிறேன், காமெடியாகவும் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் அவரே இன்னொரு படமும் பண்ணார், ராணான்னு ஒரு படம்.
இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆனால் என்னோட முகம் வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்தும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொன்ன இந்த சினிமா வாழ்க்கை அப்படிங்கிறது எங்கேயோ ஆரம்பிச்சீங்க. நீங்க ஸ்கூல் டைம்ல டிராயிங் பண்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வேலைக்கு போய் சென்னை வந்து சென்னையில ஏதோ ஒரு வேலை செஞ்சு, அப்புறம் சின்ன சின்ன நாடகங்கள்ல வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா பண்ணி, அப்புறம் படங்கள்லயும் ஜூனியர் ஆர்டிஸ்டா பண்ணி, அப்புறம் வந்து ஒரு கேரக்டர் ரோல்க்கா வந்திருக்கீங்க. ஆமாம், இப்போ இவ்ளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இன்னும் வேற ஏதாவது படங்கள் பண்ணியிருக்கீங்களா? படம்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் பேர் தான் மறந்து போயிட்டேன். அந்த கியூட்டா அளவுக்கு சொல்றீங்க. நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம டெய்லியும் வந்து ஒரு நாளைக்கு செல்லில் வந்து அப்பா அம்மா கிட்ட பேசுகிறத விட, இல்லை வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப், எனக்கு வந்து குறிக்கோள் வந்து சினிமா. அந்த சினிமா மட்டும்தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தது இல்லையா? ஆமாம், இப்பயும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் வந்து வாய்ப்புகள் வந்து நாம் எதிர்பார்க்கறது இல்லை. பணம் இருக்கணும், பொருளாதாரம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. எப்படி உங்களுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சு? ஏன்னா நீங்க சொல்றத வச்சு பார்த்தோம் அப்படின்னா, டிவி சேனல்ஸ்லயா இருக்கட்டும், இல்ல படத்துலயா இருக்கட்டும், ஓரளவுக்கு தெரிஞ்ச முகமா இருந்திருக்கீங்க. நிறைய உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வந்திருக்கு. ஏன்னா நீங்க அந்த இடத்துல அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்றதுனால. பண்ணனாலும் ஏன் ஆனால் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் பணம் இப்ப பணம் குறைஞ்சிருச்சு? பணம் இல்லை. ஏன்னா பணம் வந்து எதிர்பார்க்கறாங்களா? ஆமாம், படம் கம்மி. யார் எதிர்பார்க்கறாங்க? டேரக்டர்ஸுங்க, அவன் மெயின் டேரக்டர்ஸ் எதிர்பார்க்கல. கூட இருக்காங்களே, நான் சொல்லி விட்றேன், இவங்க படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு 10,000 கொடு, அப்போ தான் சொல்லி விடுவேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே. மெயின் டேரக்டர்ஸுங்களாம் இதுவரையிலும் யார்கிட்டையும் காசு வாங்கினதும் இல்லை. அதை வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு இல்லை. ஏன்னா அவங்களுக்கே நல்ல சம்பளம் வருது. அவங்க அது அந்த அந்த இடத்துக்கே போக மாட்டாங்க. நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சரி காசு கொடுத்து ஒரு முறை சான்ஸ் நான் வாங்கிடலாம் அப்படின்ட்டு. நான் அது மாதிரி நிறைய பேர்த்துக்கு கொடுத்து அவங்க ஆளே காணும். கொடுத்துருக்கீங்க அந்த மாதிரி? ஆமாம், நிறைய கொடுத்துருக்கேன். நான் கிட்டத்தட்ட நான் சம்பாரிச்சது எல்லாமே இங்கே ஜூனியர் அங்கங்கே சம்பாதிக்கிறத வந்து கொண்டு போய் கொடுப்பேன். கொடுத்தோன்னே அவங்க சாப்பிட்டு கம்முன்னு போயிடுவாங்க. ஏமாத்திட்டு போயிடுறாங்க. ஆமாம், இந்த மாதிரி நிறைய பேரையும் ஏமாத்திருப்பாங்க இல்லையா? அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம அதை வந்து நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்டு ஒர்க் கொடுக்குறவங்களும் நல்ல மனிதர்கள்லாம் இருக்காங்க. இப்போ வந்து 100 பேர் போகிறாங்கன்னா அதில் 2 பேராவது நல்லவங்க இருப்பாங்க. அவங்களையும் காயப்படுத்தக்கூடாது இல்லை. கண்டிப்பா. இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கேரக்டர் பண்ற ஒரு ஆளையும், ஒரு கேரக்டர் ரோல் பண்ற ஒரு ஆளையும், ஹீரோவையும் நடத்துற விதம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கும்போது என்ன மாதிரியான இதெல்லாம் ரியாக்ஷன் ஃபேஸ் அங்கே பண்ணீங்க நீங்க? ஃபஸ்ட்டு இங்கே நிற்காத, அப்புறம் சாப்பாடு கொடுக்கல அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இது செட்டப் இருக்கும். இது மாதிரி செட்டப் இருக்கக்குள்ள அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சாப்பாடு, ரசம் எல்லாம் இங்கே தண்ணியில் மேயறதுலேருந்து மேலே மேயறது வரலும் கொடுப்பாங்க. நம்ம வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா ஒன்லி சிக்கன் குழம்பு, கொஞ்சோண்டு சாம்பார், ரசம் இது மாதிரி தான் கொண்டு வருவாங்க. இவங்களுக்கு இதுதான் இஷ்டமாக இருந்தால் சாப்பிடு, இல்லைன்னா போயிட்டே இரு. அந்த பாகுபாடு. அது ஆமாம், பாகுபாடு உண்டு. அதே மாதிரி தட்டை கொடுத்துட்டு நின்று சாப்பிடுவாங்க. அதே கம்பெனி ஆர்டிஸ்டாக இருந்தால் உட்காந்து சாப்பிட்றதுக்கு சேர் போடுவாங்க. அதே வந்து பெரிய ஆர்டிஸ்ட்னா அவங்க கேரவனில் கொடுப்பாங்க. இது மாதிரி நிறையா விதமாக இருக்குது. அதே வந்து ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் நேர்மையாக எல்லாத்துக்கும் ஒன்றா வேணும், எல்லாத்துக்கும் சேர் போட்டு கொடுக்கணுன்னா கேப்டன் மட்டும்தான். அவர் மட்டும்தான். அவரோட படத்துலேயும் 2-3 படத்துக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படியா? ஆமாம், அவர் படத்தில் ஒர்க் பண்ணக்குள்ள கூட பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒட்டுக்கா சேர் போட்டு எல்லாம் ஒட்டுக்கா உட்காருங்க அப்படின்னு அவர் வந்து கேரவனில் உட்காந்ததால ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் கூட உட்காந்து பேசுனது தான் அதிகமாக இருக்கும். உங்க கூட எல்லாம் உட்காந்து பேசியிருக்கிறாரு. நிறையா பேர்த்துக்கு அது மாதிரி பேசக்குள்ள நிறையா விஷயம் சொல்லுவார். நான் இப்படி தான் வந்தேன், நீங்களும் கஷ்டப்படுங்க, அதிர்ஷ்டம் வந்து அப்பா அம்மா காசு கொடுக்குறாங்க அதெல்லாம் வேணாம், நீ உழைச்சின்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இந்த ஒரு உழைப்பு மட்டும் இருந்தால் போதும். அதிர்ஷ்டம், முகம் இதெல்லாம் எதுவும் தேவையில்லை, யார் ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை. கடவுள் உனக்காக ஒரு நாள் ஒதுக்குவார். அந்த ஒரு நாள் ஒதுக்கக்குள்ள நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவ. நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசியிருக்காரு. ஆமாம், அவர் வந்து பணம் காசு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்பிக்கையா இன்னைக்கு பேசுறதுக்கு ஆளு கிடையாது அவரை தவிர. மேலும் கண்டிப்பா. அப்போ அவர் இறக்கும் போதெல்லாம் உங்களோட ஃபீலிங் என்னவா இருந்துச்சு? ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுமே ஃபீல் பண்ணாங்க. அது வேற. ஏன்னா நீங்க அவர் கூட இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க, அவர் கூட படம் நடிச்சிருக்கேன், இல்ல, நிறைய அவர் விஷயங்கள் வந்து கூடிய போல ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணக்குள்ள மட்டும்தான் பேசியிருக்கீங்க. அதுதான் 2-3 படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது பேசியிருக்கீங்க. அப்போ அவர் இறந்துட்டாரு அப்படின்னும் போது அந்த ஃபேஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? தமிழ்நாட்டுக்கே கண்ணீர் தானே, நம்மளுக்கு மட்டும் என்ன புதுசா? ஏன்னா ஒரு நல்ல மனிதர், மாமனிதர். இன்னொரு தர வந்து அது மாதிரி பிறப்பாரான்னு தெரியல. ஒரு அப்துல் கலாம் மாதிரி இவருக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கணும்னு எதிர்பார்த்தேன். கண்டிப்பாண்ணா. இப்போ இதுக்கு மேல உங்களுக்கு சினிமால வாய்ப்புகள் வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கணும்? ஏன்னா நீங்க சொன்னீங்க பணம் நிறைய பேர் கேட்டாங்க, நான் கொடுத்தேன், ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்க வேற எதுவும் ட்ரை பண்ணவே இல்லையா? நான் ட்ரை பண்ணேன்னா பெருசாக ட்ரை பண்ணல. இப்போ வந்து எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இந்த சினிமாவை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தால் என் குடும்பத்தை நடு ரோட்டில் விட்டு வந்துடணும்.
அவன் என் குடும்பம் கஷ்டப்பட்டு அவங்க அங்கே கஷ்டப்படுவாங்க, நான் இங்கே கஷ்டப்படுவேன். அது மாதிரி நிறையா டேரக்டர்ஸுங்க எனக்கு தெரிஞ்ச டேரக்டருங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒய்ஃபை அவங்க வீட்டில் விட்டுருப்பாங்க. இவர் வந்து இங்கே வந்து நான் சினிமா ஜெயிக்கிறேன்னு அதோட வேதனையில் இவங்க குடித்து வாழ்க்கை நொந்து இங்கே கீழே குப்பை தொட்டிக்கு போகிறத விட ஃபேமிலியோடு போய் ஒழுங்காக நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து இதுக்கு மேலேயும் லைஃப்பை வீண் பண்ணக்கூடாது. நம்மளுக்காக வந்து 15 வருஷம் 20 வருஷம் இழந்தோம். இதுக்கு மேலேயும் இழந்துட்டோம்னா வாழ்க்கை போயிடும். இந்த மனுஷனாக பிறந்தா ஏதோ ஒன்று ஜெயிக்கணும்னு நினச்சி தான் போராடுறோம். அதை வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான 15 வருஷம் நம்மளுக்காக அப்பா அம்மாவும் எல்லாமே விட்டு கொடுத்தாங்க, அண்ணன் தம்பி எல்லாமே விட்டு கொடுத்தாங்க. இதுக்கு மேலேயும் விட்டோம்னா நம்மள நம்பி இன்னொருத்தர் வராங்க இல்லையா, இன்னொரு வீட்டில் இருந்து ஏன் நம்பி வராங்க, எப்படியும் ஜெயிச்சிருவோம் நம்மளை வச்சு காப்பாற்றவங்கன்னு அவங்களையும் வந்து கஷ்டப்படுத்துறதோ காயப்படுத்துறதோ அதோட நோக்கம் நம்மளுக்கு இல்லை. கண்டிப்பா நான் இனிமே ட்ரை பண்ற ஐடியா இருக்கா? என்ன இவ்வளவு தெளிவா சொல்லிட்டீங்க, பட் இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நான் படம் பண்ணணுங்கிற ஒரு நினைப்பு இருக்கு. என்னதான் நீங்க இல்ல என் குடும்பத்தை பார்த்துட்டு நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் ஏதோ ஒரு ஓரத்துல சினிமால வாய்ப்பு ஒரு கிடைச்சா ஓரம் இல்லை, நல்லா இருக்கும். அது மெயினாவே இருக்கு. மெயினாவே இருக்கு. எந்த அளவுக்கு குடும்பத்து கூட இருக்கணும் நான் சொல்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த எண்ணம் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய படமா வந்து ஹாலிவுட் படம் மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசை. கண்டிப்பா நான் ப்ரே பண்ணுங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க் நீங்க சொன்ன மாதிரி காசு பணம் எல்லாம் முக்கியம் கிடையாது. ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இருந்தா நமக்கு வர வேண்டியது தேடி வரும். ஏன்னா குறைஞ்சபட்சம் 200,000 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இங்கே செடி மடங்கொடி எதுவும் இருக்காது. அப்போ வந்து ஒரு ஹீரோ வந்து உள்ள என்ட்ரி ஆனால் எப்படி இருக்கும்? நான் திரும்பவும் பழையபடி எங்கள் தாத்தா முப்பாட்டம் காலத்தில் இருந்த மாதிரி நான் வந்து விவசாயம் பண்ணுவேன், ஒரு செடி வளர்ப்பேன் அப்படின்னு சொன்னால் அப்போ எப்படி ஒரு விதை இருக்கும்? அந்த விதையிலிருந்து எப்படி பழைய கால நூற்றாண்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷம் 700 வருஷம் அப்படி வந்து ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி புக்ஸ்லாம் நோண்டி நம்ம வந்து விதையாக கொண்டு வரோம் இல்லையா, அது மாதிரி இன்றைக்கி வந்து இருக்கிற ஒரு நெல்லு மணி இருக்கு இல்லையா, விதைகள், அந்த விதையெல்லாம் வந்து ஒரு இடத்துலையும் ஒரு இடம் விதமாக ஸ்டோரேஜ் ஆகுது. அது எல்லாம் இது பண்ணி ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றி மனுஷரை வந்து காற்று மூலிமா சுவாசிக்காத, இப்போ வந்து ஒரு மிஷினரி காற்று வச்சு சுவாசிக்காத நாம் வந்து மரத்தோட வாழ முடியும் அப்படின்னு திரும்பவும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு படம் பண்ணோன்னா அது வந்து கிராஃபிக்ஸ் வந்து அதிகமாக செலவாகுது. இப்போ இன்னைய மார்க்கெட்டுக்கே வந்து குறைஞ்சபட்சம் 300 - 500 கோடி செலவாகும் நம்மளோட படத்துக்கு. அப்போ நீங்கள் கதைகளும் வச்சுருக்கீங்க. ஆமாம், சான்ஸ் கிடைச்சது, வாய்ப்பு கிடைச்சது. ஆமா கண்டிப்பா அந்த கதையையும் உபயோகிப்பீங்க, அதே மாதிரி உங்களோட திறமையும் வெளிக்கொண்டு சொல்றீங்க. இதே நம்பிக்கையோட எடுங்க. நீங்க பண்ற ஹார்ட் ஒர்க் நம்பிக்கைக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ப்ரீஷியஸ் டைம்ல எங்களுக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி பொறுமையா சொன்னீங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.